வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தானமாக அளிக்கப்பட்ட டேனியல் பாலாஜியின் உடல் உறுப்புகள் மறைந்த பிறகும் மற்றவர்களுக்கு உதவிய டேனியல் பாலாஜியின் மறுபக்கம். அதாவது பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி திடீரென மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவரது கண்கள் தானமாக அளிக்கப்பட்டு உள்ளது. தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பு மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் டேனியல் பாலாஜி. சீரியலில் அறிமுகமான இவர் அதன் பிறகு பல திரைப்படங்களில் அட்டகாசமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக காக்கா காக்க, வேட்டையாடு விளையாடு, பொல்லாதவன், வடசென்னை உள்ளிட்ட படங்களில் அவரது நடிப்பை இன்றளவும் பலரும் புகழ்ந்து பேசி வருகிறார்கள். இது தவிர பைரவா, வடசென்னை உள்ளிட்ட பல படங்களிலும் நடிச்சிருக்காரு. இப்படி தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வந்த டேனியல் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உள்ளது. இதனையடுத்து உடனடியாக அவர் கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு இருந்தார். திருவான்மையூரில் வசித்து வரும் டேனியல் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டதும் கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கே மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற தீவிர முயற்சிகளையும் எடுத்து இருந்த போதிலும் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி இருக்காரு. அவருக்கு வெறும் 48 வயது தான். டேனியல் பாலாஜியின் இந்த திடீர் மறைவு திரையுலகினர் மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல டேனியல் பாலாஜியின் உடல் புரசவாக்கத்தில் உள்ள வரதம்பல் காலனியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு உள்ளது. அங்கு அவரது உடலானது அஞ்சலிக்கும் வைக்கப்பட்டு இருந்தது. அதே போல டேனியல் பாலாஜி தனது கண்களை தானம் செய்து இருக்காரு. புரசேவாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு இருந்த நிலையில் அங்கே சென்ற மருத்துவர்கள் கண்களை தானம் பெற்று உள்ளார்கள். சினிமாவில் என்னதான் வில்லன் நடிகராக இருந்தாலும் உயிரிழந்த பிறகும் அவர் மற்றவர்களுக்கு பார்வையை தருகிறார் என்று பலரும் அவரை பாராட்டி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.